பிரித்தானியாவிலிருந்து பெரும் எண்ணிக்கையிலான கோடீஸ்வரர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. சிறுவர்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் குளிர்காலத்தில் பரவும் ஒரு வகை காய்ச்சல் சம்பந்தமாகவும் அதற்கான தடுப்பூசி சம்பந்தமாகவும் NHS தகவல் வெளியிட்டுள்ளது. பிரித்தானியாவில் உள்ள கவுன்சில் ஒன்று தன்னுடைய பகுதியில் வசிக்கின்ற வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு 500 பவுண்ட்ஸ் உதவித்தொகை வழங்க முன்வந்துள்ளது. பிரித்தானியாவில் 42 பாடசாலைகளில் கையடக்க தொலைபேசி பாவனை முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டுள்ளது. சிறுவர்களுக்கு வழங்கப்படும் துரித உணவு சம்பந்தமாக பிரித்தானிய அரசாங்கம் முக்கிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. பிரித்தானியாவில் முதல் கட்டமாக 42 பாடசாலைகளில் கையடக்க தொலைபேசிகளுக்கான பாவனை முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த 42 பாடசாலைகளும் UK முழுவதும் பல்வேறு இடங்களிலே இருக்கின்றன. இதிலே மொத்தமாக 35,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்கின்றார்களாம். இந்த 42 பாடசாலைகளிலும் இப்பொழுது கையடக்க தொலைபேசிகளின் பாவனை முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், மாணவர்கள் மத்தியில் கையடக்க தொலைபேசிகளினுடைய பாவனை மிக வேகமாக அதிகரித்து கொண்டு வருகிறது. அதன் காரணமாக அவர்களுடைய கல்வி நடவடிக்கை தடைப்படுவதோடு அவர்களுடைய மனநிலையும் பாதிக்கப்படுவதாக தொடர்ச்சியாக பல ஆய்வுகள் மூலம் தெரிய வந்ததை அடுத்து பிரித்தானியாவில் இருக்கின்ற பல பாடசாலைகள் கையடக்க தொலைபேசிகளை தடை செய்கின்ற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றன. அதனுடைய ஒரு கட்டமாக இப்பொழுது 42 பாடசாலைகளில் இந்த தடை கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த 42 பாடசாலைகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கீழே இயங்கி வருது. அந்த ட்ரஸ்ட் என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால் ஓர்மிஸ்டன் அகாடமிஸ் ட்ரஸ்ட் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்புக்கு கீழே இந்த 42 பாடசாலைகளும் இயங்கி வருது. இந்த 42 பாடசாலைகளுடைய பெயர்களுமே ஓர்மிஸ்டன் என்று சொல்லித்தான் ஆரம்பிக்கும். எனவே இந்தந்த பாடசாலைகளில் கல்வி கற்கின்ற 35,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கையடக்க தொலைபேசியை பாவிப்பது இப்பொழுது தடை செய்யப்பட்டுள்ளது. குளிர்காலத்தில் பரவுகின்ற ஒரு வகை காய்ச்சலுக்குரிய தடுப்பூசி பற்றி NHS தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த குளிர்கால காய்ச்சல் பெரும்பாலும் கர்ப்பிணி பெண்களையும் 2 அல்லது 3 வயதுடைய குழந்தைகளையும் தான் பெரும்பாலும் பாதிக்கும் என்று சொல்லப்படுது. எனவே அவற்றை தடுப்பதற்கான தடுப்பூசிகளை இப்பொழுது NHS வழங்க ஆரம்பித்திருக்கின்றது. இது சம்பந்தமாக வரும் செவ்வாய்க்கிழமையிலிருந்து 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட பெற்றோர்களுக்கு கடிதங்களை அனுப்ப இருக்கின்றது NHS. அதனை அடுத்து குறித்த பெற்றோர்களும் பிள்ளைகளும் இந்த தடுப்பூசியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என NHS அறிவித்திருக்கின்றது. மிக இலகுவாக வலி ஏதும் இல்லாமல் மூக்கு வழியாக ஒரு ஸ்ப்ரே மூலம் இந்த தடுப்பூசி செலுத்தப்படும் என்று சொல்லப்படுது. குறிப்பிட்ட இந்த காய்ச்சலானது டிசம்பர் மாதத்திலும் ஜனவரி மாதத்திலும் அதனுடைய உச்சக்கட்ட பரவலை அடையும் என்று சொல்லப்படுது. எனவே அதற்கு முன்னரேயே தடுப்பூசியை போட்டு வரமுன் காக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபடும்படி NHS அறிவித்துள்ளது. சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நபர் ஒருவர் சிறையிலிருந்து வந்த அதே நாளிலேயே பெண் ஒருவர் மீது தவறாக நடக்க முற்பட்டு மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கென்ட் பகுதியில் இருக்கின்ற சிட்டிங் போன் என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல நடந்திருக்குது. உங்களுக்கு தெரியும், போன கிழமை அரசாங்கம் 1700 பேரை அவசரமாக சிறைச்சாலைகளில் இருந்து விடுவிச்சது. ஏனென்று சொன்னா UK முழுவதும் இருக்கின்ற சிறைச்சாலைகளில் இடமில்லை என்று சொல்லியும் அதனால நெருக்குவாரம் என்று சொல்லியும் நிறைய கைதிகளால் சிறைச்சாலைகள் நிரம்பி வழியுது என்று சொல்லியும் எனவே அவசரமாக 1700 பேரை விடுதலை செய்தது UK அரசாங்கம் போன கிழமை. அது சம்பந்தமான செய்திகளை நாங்கள் இங்கே சொல்லியிருந்தாங்க. அப்படி விடுவிக்கப்பட்ட கைதிகளில் ஒரு ஆள் ஜெயிலில் இருந்து வெளிவந்த அதே நாள்லேயே ஒரு பெண்ணோட தவறான முறையில் நடக்க முற்பட்டு அந்த பெண் மீது அத்துமீறலை புரிஞ்சதன் காரணமாக திரும்பவும் கைது செய்யப்பட்டு இப்பொழுது மறுபடியும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் மீதான வழக்கு விசாரணை நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்று உடனடியாகவே மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் குறிப்பிட்ட இந்த நபர். பிரித்தானியாவில் இருக்கின்ற கவுன்சில் ஒன்று தன்னுடைய பகுதியில் வசிக்கின்ற வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு 500 பவுண்ட்ஸ் நிதியுதவி வழங்க முன்வந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்தால் வருமானம் குறைந்தவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உதவி ஹவுஸ் ஹோல்ட் சப்போர்ட் ஃபண்ட் என்று சொல்லப்படும் HSF என்று சொல்லப்படும். அதனுடைய அடுத்த கட்டம் கடந்த வாரம் ஆரம்பித்திருந்தது. அது சம்பந்தமான தகவல்களை ஏற்கனவே நான் வழங்கியிருந்தேன். இப்பொழுது ஒவ்வொரு கவுன்சிலாக உதவிகளை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் செஸ்ஸியர் ஈஸ்ட் கவுன்சில்
வகையிலும் தன்னுடைய பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு 500 பவுண்ட்ஸ் நிதியுதவி வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றது. இந்த மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை தொடக்கம் இந்த உதவிகள் வழங்கப்படும் என்றும் அதற்கான விண்ணப்பங்களை பொதுமக்கள் சமர்ப்பிக்க முடியும் என்று சொல்லியும் கவுன்சிலிடமிருந்து வந்திருக்கின்ற அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே செஸ்ஸியார் ஈஸ்ட் கவுன்சில் பகுதியில் வசிப்பவர்கள் உங்களுக்கு வருமானம் குறைவாக இருந்தால், உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் 500 பவுண்ட்ஸ் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளில் இருந்து 5 நாட்களுக்குள் பணம் வைப்பில் இடப்படும் என செஸ்ஸியார் ஈஸ்ட் கவுன்சில் அறிவித்துள்ளது. ஜங்க் ஃபுட் எனப்படும் துரித உணவுகளுக்கான விளம்பரங்களை தடை செய்ய பிரித்தானிய அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது. அதாவது அரசாங்கம் எடுத்திருக்கிற இந்த புதிய முடிவின் அடிப்படையில் தொலைக்காட்சிகளிலும் இணையதளங்களிலும் அல்லது வேறு வகையிலோ இரவு 9 மணிக்கு முன்னர் ஜங்க் ஃபுட் எனப்படும் துரித உணவுகளுக்கு விளம்பரம் செய்வது தடை செய்யப்பட இருக்கின்றது. இந்த தடை 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அமுலுக்கு வர இருக்கின்றது. இதுக்கான பிரதானமான காரணம் சிறுவர்கள் என்று சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால் பெரும்பாலான சிறுவர்கள் ஜங்க் ஃபுட் எனப்படும் துரித உணவுகளை விரும்பி சாப்பிடுவதன் காரணமாக அவர்கள் அளவுக்கு அதிகமாக எடையுள்ளவர்களாக இருக்கின்றார்களாம், ஓவர் வெயிட்டுடன் இருக்கின்றார்களாம். ஒரு புள்ளிவிவரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், பிரைமரி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுற பிள்ளைகளில் ஒவ்வொரு 5 பிள்ளைகள்லையும் ஒரு பிள்ளை ஓவர் வெயிட்டாக இருக்காம். எனவே பிரைமரி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயே ஒரு பிள்ளை ஓவர் வெயிட்டாக இருக்குன்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, அது ஆரோக்கியமான விஷயமும் இல்லை. இதுக்கான பிரதானமான காரணம் ஜங்க் ஃபுட் எனப்படும் துரித உணவுகள் என்று சொல்லி நிறைய ஆய்வுகள் மூலமும் NHS வெளியிட்டிருக்கக்கூடிய நிறைய அறிக்கைகள் மூலமும் அரசாங்கத்துக்கு தெரிய வந்ததை அடுத்து இந்த தடையை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. மிக குறிப்பாக ஏராளமான சிறுவர்களுக்கு சிறு வயதிலேயே தொப்பை உருவாகுவதாக இந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த விளம்பரங்களுக்கான தடையை அரசாங்கம் கொண்டு வர உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜங்க் ஃபுட்னு சொல்லி நாங்கள் எதை நினைப்போம் என்று சொன்னால் பர்கர், பிட்சா இந்த மாதிரி ஐட்டங்களை தான் நாங்கள் ஜங்க் ஃபுட் என்று சொல்லுவோம். ஆனால் அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்ற இந்த அறிக்கையில் 13 கேட்டகரி பிரிக்கப்பட்டிருக்குது. அந்த 13 உணவுப் பொருட்களுக்குமே விளம்பரம் செய்யறதுக்கு தடை கொண்டு வர இருக்கின்றார்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஓவர் வெயிட் வாரத்துக்கு இது மிக மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். அதே மாதிரி சாக்லேட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் இருக்குது, ஐஸ்கிரீம், கேக்ஸ் அண்ட் கப் கேக்ஸ், பிஸ்கட்ஸ் அண்ட் பார்ஸ், டிசர்ட்ஸ் அண்ட் புடிங்ஸ், ஜோக்கெட், பீட்சா, பொட்டேட்டோஸ், ரெடி மீல்ஸ் என்று சொல்லி 13 வகையான பிரிவுகளில் ஏராளமான உணவுப் பொருட்களை அரசாங்கம் பட்டியலிட்டு வெளியிட்டிருக்குது. இந்த உணவுப் பொருட்கள் எல்லாத்துக்குமே விளம்பரம் செய்யறதுக்கு, அதாவது இரவு 9 மணிக்கு முன்னர் விளம்பரம் செய்யறதுக்கு தடை கொண்டு வர இருக்கின்றது பிரித்தானிய அரசாங்கம். இதில் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. இந்த பொருட்கள் எல்லாத்தையும் தவிர்த்தால் இதை தவிர பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு வேறு என்னத்தை தான் கொடுக்குறது என்று சொல்லி ஒரு கேள்வி எழலாம். எனவே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். பிரித்தானியாவிலிருந்து ஏராளமான கோடீஸ்வரர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதுக்கான பிரதானமான காரணம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற வரவு செலவு திட்டத்தை அடுத்து பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட இருக்கின்றன. குறிப்பாக பல்வேறு விதமான வரிகளை அரசாங்கம் அறவிட இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த வரிகளிலே மிக முக்கியமானது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வரியாகும். இது ஏராளமான கோடீஸ்வரர்களை கடுமையாக பாதிக்கும். எனவே அந்த வரியிலிருந்து தப்புவதற்காகவும் தங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவும் ஏராளமான மில்லியனர்கள் இப்பொழுது நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றார்களாம். இது சம்பந்தமாக நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை ஒன்று வழங்கப்பட்டிருக்குது. இந்த ஆலோசனையை வழங்கினதார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசொல்யூஷன் ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், நிதியமைச்சருக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கேன்னு சொன்னால், நீங்கள் இப்படி நாட்டை விட்டு வெளியேற கோடீஸ்வரர்கள் மில்லியனர்கள் மேலே இன்னும் ஒரு வகையான டேக்ஸை நீங்கள் அறவிடணும். அந்த டேக்ஸுக்கு எக்ஸிட் டேக்ஸ் என்று பேர். இந்த எக்ஸிட் டேக்ஸ்ன்றது உலகத்தில் சில நாடுகளில் இப்போ நடைமுறையில் இருக்குது. மிக குறிப்பாக ஆஸ்திரேலியாவிலேயும் கனடாவிலேயும் அமெரிக்காலையும் இந்த எக்ஸிட் டேக்ஸ்ன்றது நடைமுறையில் இருக்குது. அந்தந்த நாடுகளில் உள்ள பெரிய செல்வந்தர்கள் நாட்டை விட்டு வெளியேறக்குள்ள அரசாங்கத்துக்கு குறிப்பிட்ட அளவான டேக்ஸ் கட்டி போட்டு தான் போகணும். எனவே அதே மாதிரியான
ஒரு எக்ஸிட் டேக்ஸ் ஒன்று யூகேல வந்து நடைமுறைப்படுத்தணும் என்று சொல்லி இந்த ரிசொல்யூஷன் ஃபவுண்டேஷன் என்கின்ற இந்த அமைப்பு வந்து நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை ஒன்றை முன்வைத்திருக்குது. இந்த அமைப்பு வந்து ஒரு தனியார் அமைப்பு, ஒரு தனியாக இயங்குகிற அமைப்பாக இருந்தாலுமே கூட லேபர் கட்சியுடன் மிகவும் நெருக்கமான தொடர்புகளை கொண்ட ஒரு அமைப்பு என்று சொல்லி சொல்லப்படுது. அதே நேரம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான புள்ளிவிவரம் ஒன்று கிடைச்சிருக்கேன் என்று சொன்னால் 2023 ஆண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4200 மில்லியனர்ஸ் யூகேலேருந்து வேறு நாடுகளுக்கு குடிபெயர்ந்து போயிருக்கணுமாம். அதே மாதிரி இந்த 2024 ஆண்டில் வந்து 9500 மில்லியனர்ஸ் வந்து நாட்டை விட்டு வெளியேறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறதாம். இந்த வருஷம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி அளவில் வந்து 9500 மில்லியனர்ஸ் வந்து நாட்டை விட்டு வெளியேறுவார்கள் என புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி என்று வரும், போன வருஷம் வந்து 4200 மில்லியனர்ஸ் வந்து நாட்டை விட்டு போயிட்டணும், இந்த வருஷம் வந்து 9500 மில்லியனர்ஸ் வந்து நாட்டை விட்டு போக இருக்கணும். அப்படி பார்க்கல யூகேல இவ்வளவு மில்லியனர்ஸ் தான் இருக்கணும், அந்த அளவுக்கு மில்லியனர்ஸ் யூகேல இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் யூகேல வந்து 2.7 மில்லியனர்ஸ், அதாவது 27 லட்சம் மில்லியனர்ஸ் வந்து யூகேல இருக்கணுமாம். யூகேனுடைய மொத்த சனத்தொகை வந்து 66 மில்லியன். எனவே அதில் 2.7 மில்லியன் ஆக்கள் வந்து மில்லியனர்ஸாக இருக்கிறது வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை. இருந்த போதிலும் கூட இவர்கள் தொடர்ச்சியாக நாட்டை விட்டு வெளியேறி கொண்டு வரத்துக்கு அரசாங்கத்தினுடைய இந்த இறுக்கமான வரி முறைகள் தான் காரணம் என்று சொல்லி சொல்லப்படுது. இவ்வாறு நாட்டை விட்டு வெளியேறும் பெரும்பாலான கோடீஸ்வரர்கள் எந்த நாட்டில் போய் செட்டில் ஆயினம் என்று பார்த்தா UAE எனப்படும் ஐக்கிய அரபு ராச்சியத்தில் போய்த்தான் செட்டில் ஆயினமாம். நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய தகவல்கள் நிறைவு பெறுகின்றன. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.